முத்தமிழறிஞர் போற்றுதற்குரிய பெருந்தமிழர் தேன் சொட்டும் மொழி தமிழ் படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன் என்று தேன் சொட்டும் மொழியடா தமிழ் என்று தமிழ் இனத்திற்கு உணர்த்திய பெருந்தகை நம்முடைய ஐயா கியாபி விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தையும், டெல்லியிலே நடக்கிற உழவர் குடிகளினுடைய போராட்டத்தை அவர்கள் படும் துயரத்தை பார்க்க சகிக்காது தன் உயிரை கொடுத்தேனும் ஆட்சியாளர்களின் கவனத்தை திருப்பிவிட முடியாதா என்ற நோக்கில் தன்னுயிரை ஈந்த சீக்கிய மறவர் சந்த் பாபா ராம்சிங் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் செலுத்தி, நாம் தமிழர் கட்சி இந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி நடத்துகிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டி அவர்களே, என் ஆருயிர் இளவல் தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் சோழன் மு களஞ்சியம் அவர்களே, என் அன்பிற்கினிய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்களே, பஞ்சாபில் இருந்து நம்மோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிற சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் அஜய்பால் சிங் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற எப்போதும் என்னுடைய பேரன்பிற்கினிய எனது உடன் பிறந்தார்களே, என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தம்பி களஞ்சியம் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்ம கட்சியே விவசாய கட்சி தான். எண்ணமும் சின்னமும் நமக்கு விவசாயி தான். நாம் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடாது வேறு எவர் போராடுவார்? என்னிடத்தில் கேட்கிறார்கள், பஞ்சாப் ஹரியானாலாம் விவசாயிகள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒருவருமே போராடவில்லையே என்று. அதான் எனக்கும் தெரியல ஏன் போராடல அப்படின்னு. மூன்று சட்டங்கள் என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து கவனிக்கணும். அதாவது 1955 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த விவசாயிகள் விற்பனை செய்கிற பொருள்களை அதை வாங்கி சேமித்து வைத்து ஒரு பேரிடர் காலத்தில், பெரும்பஞ்சம் காலத்தில் மக்களுக்கு விநியோகம் செய்யுது. அது ஒழுங்குமுறை விற்பனை கூடும். அது அரசே கொள்முதல் செய்து கொள்ளும். அதுக்கு ஏபிஎம்சி என்று சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி என்று. அதை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட சொசைட்டின்னு கூட நம்ம சொல்லுவோம். அது ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப இந்த சட்ட வரைவை
உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டு வருது. இதை மொத்தமாக இந்த சட்டம் தகர்க்குது. மாநில உரிமையை பறித்துவிட்டு அதை சென்னை அரசு கிட்ட போய் விவசாயிகள் உருளைக்கிழங்கு, புளி, கரும்பு, வெல்லம், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம், இந்த மாதிரி இப்ப பருத்தி, கருப்பட்டி, இந்த மாதிரி முக்கியமான பொருள்கள் எல்லாம் வாங்கி, நெல், அரிசி எல்லாத்தையும் வாங்கி அரசு சேமித்து வைக்கிறது உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு. நீங்க பாக்குறீங்க டாஸ்மார்க் சரக்கை எப்படி பாதுகாப்பா அடுக்கி வச்சிருப்பாங்க, நெல் மூட்டையை எப்படி மலையில நனைஞ்சு கொட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்திருப்பீங்க. நீங்க வலையொலியில இருக்கு, வேணா பாருங்க. இவர்களுக்கு சாராயத்தை விட சாப்பாடு, சாப்பாட்டை விட சாராயம் தான் முக்கியமானது இவர்களுக்கு. அதுல அரசு கொள்முதல் செய்வதிலேயே உரிய விலை கிடைக்கல, ஒரு ஆதார விலை, ஒரு நியாயமான விலை கிடைக்கவில்லை. எங்களுக்கு அந்த விலையை உயர்த்தி கொடுங்கள் என்று நமது வேளாண்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார். நுட்பமா கவனிக்கணும். இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இந்த ஏபிஎம்சி, இது நீ செயல்படாது. நேரடியாக நீங்கள் முதலாளியிடம் வித்துக்கலாம், சந்தையில் ஒண்டி வித்துக்கலாம். அந்த சந்தையை வைத்திருப்பவர் யார்? முதலாளி. நீங்க இந்தியாவில் எங்க வேணாலும் வித்துக்கலாம். அப்படியே சிவகங்கை, ராமநாதத்துல இருந்து, திருநெல்வேலி, தஞ்சாவூர்ல இருந்து நம்ம ஆத்தாப்பன்ல அப்படி ஏறி மகாராஷ்டிரால போய் வித்துட்டு, அவன் போனவன்னா யார் தமிழ்நாட்டில் வந்துருக்கல, அவங்க தக்காளியை கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுறப்பா அப்பா, என்ன கொடுமையா இருக்கு. ஒரு நாட்டை ஒரு விவசாயி மகன் ஆள்றான், ஒரு தச்சன் மகன் ஆள்றான், ஒரு கொத்தனார் மகன் ஆள்றான், ஒரு மீனவன் மகன் ஆள்றான், நாடு உருப்படும். அவனுக்கு போராடுகிறவன், பசியோடு இருக்கிறவன், பட்டினி கிடக்கிறவன், மக்களின் துயரம் தெரியும். இது ஒரு இளவும் இல்லாத கூட்டத்துக்கு சிக்கிடுச்சு நாடு. அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும் போதே எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. இப்போ விவசாயிகள் அரசு கொள்முதல் செய்த அரசே உரிய விலையை விவசாயிகளுக்கு கொடுக்கல. அரசே கொடுக்காத போது ஒரு தனி முதலாளி விவசாயிக்கு உரிய விலையை, சரியான விலையை, நியாயமான விலையை கொடுத்து விடுவான் என்று எப்படி சொல்றது, எப்படி நம்புறது, எப்படி இந்த அரசு சொல்லுது? ஒன்னாலே முடியல, ஆனால் முதலாளி தருவான் என்று நீ சொல்ற. எங்களை உழைக்கும் உழவர் குடியை கூட்டிணைவு முதலாளிகளின் கொத்தடிமையாக ஆக்குகிறது இந்த சட்டம். அடிமை கூலிகளாக எங்களை மாற்றுகிறது இந்த சட்டம். வெங்காயம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு விலை உயர்வை சந்திக்குதுன்னு பாக்குறீங்க நீங்க. பல தடவை சொல்லிட்டேன், அற்ப வெங்காயத்துக்கு கூட விளைய வச்சு இந்த வெங்காயங்களால் மக்களுக்கு தர முடியல. அவ்வளவுதான் இவங்க தரம், அவ்வளவுதான். எது வந்தாலும் நல்ல சட்டம், எது வந்தாலும் ஆக சிறப்பு. பணம் செல்லாது என்று சொன்னார். 50 நாளில் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்று சொன்னார். செத்து பலவே சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒருத்தனும் சொர்க்கத்துக்கு போகல. இங்க என்ன நடந்தது? உலக வங்கி சொல்லுது, இந்தியா கண்டிருக்கிற மிக மோசமான இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமே பணம் செல்லாது என்று சொன்னதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான். மீறவே முடியல. நிதியமைச்சர் ஒரு வார காலம், நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி அறிவித்து விடுறார். சும்மா சொல்லி விடுறதானே. 20 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 ஆண்டு காலத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது, என காசு இல்ல. கொரோனா நோய் தொற்று வந்தபோது கொரோனா நிதி கொடுங்கள், மக்களிடத்திலே வசூல், என நிதி இல்ல. ஆனால் அறிவிப்பில் மட்டும் 20 லட்சம் கோடி மக்களுக்கு நலத்திட்டம். மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து ஒரு வார தொலைக்காட்சியை சந்தித்தார், பத்திரிகையாளரை சந்திச்சார். விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் கொடுக்கிறோம், சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கொடுக்கிறோம்.
என்ன கொடுக்கிறோம்? கடன். பூரா கடன் தான். இந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்திலே நாம் எழுப்புகிற கேள்வி, கடன் எப்படி உதவி ஆகும்? வட்டி வாங்குவில, அப்ப நீ வட்டி கடன் நடத்துற, கவர்மெண்ட் நடத்தல, நீ கந்து வட்டி கடன் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நடத்துவது அரசு அல்ல, தரகு கடை. ஏன் சிறு குறு தொழில் முனைவோன் கடன் வாங்குறான் அரசுகிட்ட? அவன் லாபத்தை வரியா எடுத்துட்டு போயிட்ட தெருவுக்குட்டான். அவனை கடன்காரனாக்கி கடனை கொடுத்து வசூலிக்க, கடனை வசூலிக்க யாரை பாடும்? தனிப்புற முதலாளிகள்கிட்ட ஒப்பந்தம் கொடுக்கும். கல்வி கடனை வசூலிக்க அம்பானிட்ட கொடுத்து பாருங்க, அவனே 1 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். மாணவருடைய கல்வி கடன் வசூலிக்க ஒப்பந்தம் அவருக்கு, அவர் பெரிய யோக்கியரு, அவர்கிட்ட கொடுத்துருது. கடன் அவரே சொல்றார், நிதியமைச்சரே என்ன சொல்றாங்க? 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம்னு. 130 கோடியில் 80 கோடி ஏழை, 45 கோடி மக்கள் தினக்கூலிகள், அன்றாடங்காட்சிகள், வேலைக்கு போனாதான் சாப்பாடு. இந்த நிலையில் 45 கோடி மக்கள். இதுல இந்த திட்டம் வேற. அத்தியாவசிய பொருள் என்று வெங்காயம் இருக்கும்போது, உருளைக்கிழங்கு இருக்கும்போது, தக்காளி இருக்கும்போது, பருப்பு இருக்கும்போது, எண்ணெய் விலைகள், பயறு வகைகள் இருக்கும்போது விலை உயர்வை சீர்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியல. எதனால? நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கையப்படி. உலக வர்த்தக அமைப்பை விட போய் ஒப்பந்தம் போட்டு, WTO விட ஒப்பந்தம் போட்டோன்ன அவனுக்கு முதலாளிக்கு என்ன? நீ வாது சா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை, லாபம். அவன் நோக்கம். எதுவெல்லாம் நாட்டு குடிகளுக்கு சேவையோ அதுவெல்லாம் அவனுக்கு தொழில். கல்வி, மருத்துவம், மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், போக்குவரத்து எல்லாமே அவனுக்கு தொழில். அவன் என்ன ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறான்? தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை. அதை முதலாளிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்னு உட்காரு. அதனாலதான் மானங்கட கேட்கிற முதலமைச்சர் என்பவன் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவன் அகில உலக புரோக்கர். அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு ஒருவரும் செய்ய முடியாது. தரகனாக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு குடிகளுக்கும் இடையே தரகு வேலை தான் செய்ய முடியும். இது தத்துவ நிலைப்பாடு. நீ வேணா எவரை வேணாலும் கூட்டி வா, என்னோட வாதம் பண்ண யார வேணாலும் கூட்டி வா, செய்ய முடியாது. எந்த ஒரு முதலாளியும் ஒரு அடிப்படை கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்கிற கேள்வியை ஒவ்வொரு மகளும் எழுப்பி பார்க்கணும். அவனுக்கு எதை பத்தியுமே கவலை இருக்காது, லாபம் தான், அதான் முக்கியம். யாருக்கு இந்த வேலை நடக்குதுன்னு தெரியாதா? ஏன் ஊர் காட்டுப்பள்ளியில வந்து அதானி எதுக்குடா போட்டர்ஸ் கட்டுறாங்க, துறைமுகம் கட்டுறான், எது கட்டுறான்? கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? புழு புடுங்குற வேலை, புடுங்குற வேலையா? அங்க என்ன உனக்கு என்ன வேலை? நீ அதை செய்யல. 6111 ஏக்கரை என்னுடைய கடலை பரிசு கொடுக்க நீ தனி முதலாளிக்கு எது கொடுக்குற? அங்க இருக்கிற அலையாத்தி காடுகளை அழித்து இந்த பவளப்பாறைகளை முடிச்சு விடுவாங்க. கடல் ஒரு எப்படி கடல் பொது சொத்து, அதை தனி மனிதனின் உடைமையாகும். எப்படி உடைமையாகும்? இது யாருக்காக நடக்குது? அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும் போது விலையை கட்டுப்படுத்த முடியல. காரணம் என்ன? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் கொள்கை முடிவு. காலையில ஒரு பெட்ரோல் 90 ரூபாய் இருக்குது, அப்புறம் 100 ரூபாய் ஆகுது, அப்புறம் 110 ஆகுது, போகுது. ஒரு கிலோ தக்காளியை விளைய வச்சுக்கிட்டு ஒரு லாரியில 1 கிலோ தக்காளி 10 ரூபா, அதை ஏத்திக்கிட்டு கோயம்பேடு சந்தைக்கு நாங்க வாரோம், மதுரையில இருந்து ஏத்திக்கிட்டு வரோம். வர்ற வழியில சுங்கச்சாவடி சாவடின்னு போட்டு சாகடிக்கிற, அதுக்கு கப்பம் கட்டுறோம், பெட்ரோல் டீசல் போடுறோம். அது 10 ரூபா. உள்ள இருக்கிற தக்காளி, ஒரு லாரி தக்காளியின் விலை 6000 ரூபாய். சந்தையில வந்து இறங்கும் போது 12,000 ஆகுது. ஏன் ஆகுது? இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும், இந்த சுங்கச்சாவடி கட்டணமும், அந்த பார உந்தின் வாடகையும்
அத்தியாவசிய பொருளின் அடக்கத்தில் ஏறிடுது. பைத்தியக்கார பயல்களாடே படிச்சுட்டு வாங்கடா போய் ஏதாவது போய். ஒரு சிந்தனை கிடையாது. அதான் சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு, பினான்ஸ் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரியாது, பொருளாதாரம் என்னன்னு தெரியாது. அவரும் மானங்கட தான் கேட்கிறாரு. அவங்கள அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க அண்ணன் வினோத்து கூட நினைவூட்டினாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாங்க, ஒரு நாட்டில் இயற்றப்படுகிற சட்டம் மக்களை பாதிக்குமேயானால் சரியான விடத்தில் அதிகாரம் இல்லை என்று பொருள். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியை நீங்க விதிச்சீங்க 28 விழுக்காடு. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், 30 விழுக்காடு கூட கொடுத்துறோம். என்னவா நாட்டின் குடிகளுக்கு அது திரும்பி வரும்? ஒரு கேள்விதானே. கல்வியா கொடுத்துருவோம், தரமான சரியான சமமான கல்வியை மக்கள் கொடுத்துருவோம், உயர்ந்த மருத்துவத்தை கொடுத்துருவோம், சுங்கச்சாவடியா எடுத்துரும், நல்ல பாதையை கொடுத்துரும், தடையற்ற மின்சாரம் கொடுத்துரும் குடிகளுக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லு, ஒண்ணு சொல்லு, ஒரு இளவு ஒண்ணு சொல்லு. ஒரு வானூர்தி வச்சிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ், அதை வித்துட்ட. உலகத்திலே சொந்தமா வானூர்தி இல்லாத ஒரே நாடு இந்தியா. அந்த நாடுகளை இதுவும் சேர்ந்துருச்சு. ஏர்போர்ட் வச்சிருந்த அதையும் தனியார் முதலாளி வித்து அதானி ஏர்போர்ட்னு போட்டான். என்ன இருக்குது? அது போக அறிவிப்பு, புதிய ஏர்போர்ட்டுகள் 100 அமைக்கிறோம். நான் கூட கேட்டது, கிரிக்கெட் விளையாடவா இங்க போய் என்ன பண்ணணும்? அதை ஏதாவது முதலாளி கொடுக்கறதுக்கு தான். அப்ப என்ன ஆயிருது? அத்தியாவசிய பொருள் பால், முட்டை, அரிசி, பருப்பு, இந்த பொருள்கள் எல்லாம் விலை கட்டுக்குள்ள இல்லாமல் உயர்ந்து போகிறது. உணவு உயிர் தேவை, மிக முக்கியமான சந்தை. நீ படிக்காம இருக்க உயிர் வாழ்ந்துடலாம். எப்படி அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் சந்தைப்படுத்திட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையாகிற உயிர் உடமையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தையாக மாற்றியது கொடும் துரோகம். கொடும் துரோகம். நான் சொல்லிட்டே இருந்த, யாரும் கேட்கல. எதிர்காலத்தில் நீங்கள் பாருங்கள், தங்கம் வைத்திருப்பவனோ வைரம் வைத்திருப்பவனோ பெட்ரோல் வைத்திருப்பவனோ பணக்காரனாக இருக்க மாட்டான், தண்ணீர் வைத்திருப்பவன் தான் இருப்பான் என்று நான் சொன்னேன். நீங்க நம்பல. ஒருத்தன் போட்டிருக்கான், அண்ணன் சீமான் சொன்னது நடந்தே விட்டது. அமெரிக்காவில் தங்கம் பெட்ரோல் அதுக்கு தண்ணி கொண்டாந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அமெரிக்கால அடுத்த வாரத்தில் கூட இங்க வந்துடும், இங்க வரும். இது பாருங்க, இதையெல்லாம் சந்தைப்படுத்தி விட்டு உணவை மிக உயர்ந்த சந்தை, அவசியமான சந்தை அது. அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. நீங்க கொரோனா உங்களுக்கு உணர்த்தி இருக்கு. 10 மாசம் எல்லாம் கிடந்தோம், வீட்டுல கிடந்தோம். எல்லாருக்கும் என்ன தெரியுமா? ஊரடங்கு போட்டவன, ஊரடங்குன்னு சொல்ல முடியாது, உலகடங்கு, நாடடங்கு, உலகடங்கு. அது அதுல என்ன நடந்துருச்சுன்னா, காசு வச்சிருந்தவன் எவனும் நகை கடைக்கு போல, எவனும் கார் ஷோரூமுக்கு போல, எவனும் செல்போன் புதுசா வாங்குவோம்னு போல, எங்க மளிகை கடை திறந்திருக்கா, காய்கறி கடை திறந்திருக்கான்னு ஓடனா. ஏன்? இதில் எது இல்லாமலும் நீ வாழ்ந்து விட முடியும், நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ முடியாது என்பதை கொரோனா உனக்கு உணர்த்திருச்சு. இந்த படிப்பினையில் இருந்து மானுட சமூகம் திருந்திக்கணும். குறிப்பாக என்னரும் தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ளணும். இவர்களுக்கு அத்தியாவசிய பொருள் என்பது அலைபேசி, மகிழ்வுந்து, தொலைக்காட்சி, இவை போன்றவைதான். 130 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க இந்த நாட்டு தலைவர்களிடத்திலே ஒரு திட்டம், ஆனால் காரும் செல்வானும் கொடுக்க திட்டம், தினந்தோறும் திட்டம், தினந்தோறும். உருளைக்கிழங்கு, பருப்பு, வெங்காயம், தக்காளி, இதுவெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சட்டம் சொல்லிவிட்டால் அது அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ஆகிவிடுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இருக்க? சட்டம் அத்தியாவசிய பொருள் சொல்லிடுச்சு. அதனால அம்மையார் நிர்மலா சீதாராமன் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் வெங்காயம் சாப்பிடுறதுல அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. அப்போ இப்ப இது என்ன வரும்னா, இந்த அத்தியாவசிய பொருள் அவசர சட்டம் இருக்கு, இந்த அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் இல்லைன்னு நீக்கியதுனால
வெங்காயம், தக்காளி, பருப்பு இந்த பொருள்களை விவசாயிட்ட இருந்து ஒரு முதலாளி வாங்குவான். இப்ப நாம நெல் அறுவடை செய்யறோம் அல்லது தக்காளி விளைய வைக்கிறோம். ஒரு பருவத்துக்கு தான் தக்காளி விளையும். அப்ப நம்ம விளையிற நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அல்ல 20 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அவன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அந்த குளிர்பதன கிடங்கு, அந்த உணவு பாதுகாக்கிற கிடங்குல வச்சு பதப்படுத்தி வச்சு அப்படியே வச்சிருப்பான், ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பான். அது மாதிரி பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் பதுக்கி வைப்பான். ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவார்கள். உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் பாருங்க. என்ன பண்ணுவான்னா, உங்களை எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்க. பெட்ரோல் விலையை ஏத்திடுவான், டீசல் விலையை ஏத்திடுவான். நம்ம போராடுவோம். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏத்துவான்? 5 ரூபாய் ஏத்துவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும். நம்ம போராடுவோம். மக்களின் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி சாய்ச்சி 2 ரூபாய் குறைச்சு அவனுக்கு வேண்டிய 3 ரூபாய் அப்படியே வச்சுக்குவான். கவிச்சுக்கு இதைத்தான் பல பரிசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ரொம்ப நாளா இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான்? செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமா அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது. ஒவ்வொரு எரிபொருள் வங்கியா போய் கேட்ப, ஸ்டாக் நெய்யே, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, இங்க இல்ல, கையாட்டிக்கிட்டே இருப்பான். நீ அடுத்த பெட்ரோல் இப்படி போயிட்டே இருப்ப. எங்கேயாவது போய் 1 கிலோ 1 லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய் போட்டு தொலையா அப்படின்ப. உன்னை அந்த மனநிலைக்கு தள்ளிடுவான். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அது போல என்ன பண்ணுவான்? உணவை வாங்கி, அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த முதலாளிகள் உருவாக்குவார். உருவாக்கிய பிறகு நீ 20 ரூபாய்க்கு வித்த தக்காளியை 200 ரூபாய்க்கு விற்பான். இது நடக்குதா இல்லையா? நீ எழுதி வச்சுக்க, நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபாய் தான், அது 40 ரூபாய் கமிஷன் போல 60 ரூபாய் தான். அவன் எங்கிட்டா 200 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்கி சாப்பிடுறது? 45 கோடி மக்கள் அன்றாடம் காட்சிகள் என்று நீயே சொல்றிய, அவன் எப்படி வாங்கி சாப்பிடுவான்? பருப்பு கிலோ 1000 ரூபாய், வெங்காயம் 200 300 ரூபாய். இது நடக்கும். அத்தியாவசிய பொருள் என்று இருந்தால் உணவு பதுக்கல் சட்டத்தில் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள் இல்லை என்று நீக்கிவிட்டால் எவ்வளவு நாளும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும், எந்த நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது ஒரு பைத்தியக்காரன் எல்லாருமே பைத்தியம் இல்லாத பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினைச்சுக்கிறான். அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு, ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை, பார்வை, மக்கள் நலன் அதுல இருக்கு. ஏதாவது சொல்லுங்க. இதான் இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்கு, மூணாவது சட்டம். நீ தம்பி எல்லாம் கூட பேசினா, துருவன் தம்பி, கலைஞன் தம்பி எல்லாரும் பேசினாங்க. அதுல என்னன்னா, நிலத்தை கூட்டுணைவு முதலாளிகள்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டணும். அவன் என்ன பயிரிட சொல்றானோ அதான் நம்ம பயிரிட முடியும். இவங்களுக்கு எப்படின்னாப்பா, நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப நாட்டுக்கோழி தேவைப்படுது, நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம எல்லாரும் விரும்புறோம். இயற்கை வேளாண் முறையில விளையிற தக்காளி, வெண்டைக்காய்க்கு நம்ம அலையிறோம், நம்ம தேடுறோம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல, மக்களின் தேவைக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப 1 கிலோ தக்காளி தேவைக்கு 10 பழத்தை கொண்டாந்து 10 பழத்தை விளைய வைக்கிறதுல ஒரே பழத்தை 1 கிலோ வாங்கிக்கிறோம் ஊசியை போட்டு. புரியுது நான் சொல்றது? விளங்குது இல்ல? சொரக்கா பூசணிக்காய் கண்டிருக்கு, பூசணிக்காய் பெருசா இருக்கு. புரியுதா? இப்ப நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம மக்களுக்கு எல்லாரும் விருப்பம் இருக்கு. நாட்டுக்கோழி சாப்பிடணும், நாட்டுக்கோழி போட்டா நாட்டுக்கோழியே அவனால உற்பத்தியை பெருக்க முடியல. அதுக்கு ஒரு டூப்பை போட்டு பண்ணக்கோழியா கொண்டாண்டான். அதுவும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஐயோ, என்ன பத்த அம்மா எவ்வளவு காலத்துக்கு தான் கத்துறது, ஒன்றும் புரிய மாட்டேன். அதனால இவங்க நோக்கமே என்னன்னா, இந்த சட்டத்தின் மூலம் இது ஒண்ணுதான் தற்சார்பில் இருந்தது. உழவர்கள் தங்கள் குடிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை வச்சு விளைய வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதுல அடிக்கிறான், அதுல கை வைக்கிறான். எங்கெங்க முதல்ல அடிச்சான்? மாடை அடிச்சான். மாடையை அடிக்க வேண்டிய தேவை இருந்தது. நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பச்சை புரட்சி, நம்ம அப்பா பெரிய நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, மகனே பச்சை புரட்சின்னு நான் விஞ்ஞானம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அது விஞ்ஞானம் இல்ல வியாபாரம்னு.
அதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆமா, இது ஒரு பெரிய வரலாறு பாருங்க. அவன் 2ஆம் உலக போர்ல வெடிக்காத வெடிவுப்புகளை எல்லாம் உரமா பண்ணிடுவோம்னா அது என்ன பண்ணலாம்? உரமா பண்ணிடுவோம். பண்ணி எங்க சந்தைப்படுத்தலாம்? தெற்காசியாவுக்கு போ, எங்க இந்தியா மாதிரி பெருநாட்டுல போ. அவன் என்ன பண்ண, இங்க வந்து இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு வேளாண் பல்கலைக்கழகங்கள்ல போய் இதை அப்படி பேசி பேசி சந்தைப்படுத்த ஆரம்பிச்சான். நம்மள்கிட்ட இருந்த பாரம்பரிய நெல் வகைகள் வந்து இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும், சாஞ்சு கிடக்கும். காத்தடிக்கும் போது பருவத்துல இப்படி சாஞ்சு கிடக்கும், குனிஞ்சு அறுப்போம். அப்ப என்ன பண்ணா, இந்த வெடிவிப்பை கொண்டாந்து உரத்தை போடு, நல்லா விளையும்னா போட்டா அந்த உரத்தை நம்ம இதுக்கு ஏத்துக்கல, சரியா விளையில. அப்போ உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதை தாரேன்ட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பாரம்பரிய நெல் வகை கரடஞ்சம்பா, மாப்பிளச்சம்பா, இப்பதான் நம்ம பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறாங்க. அதை ஒழிச்சிட்டு குட்டை பயிரை கொண்டாந்தான். இது 90 நாள்ல விளைஞ்சிரும், 5008 5020ன்னு சின்னதா கொண்டு வந்தான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இது நம்மளோட பாட்டு. இவன் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, குனிஞ்ச அறுத்த உழவன் விவசாயி முட்டிக்கால் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்? வரப்புக்கு மேல நெல் வரல, குட்டையாச்சு, ஏமாத்திட்டான். இப்ப அவன் கொடுத்த விதைக்கு இந்த உரம் நல்லா போய் சேருது. ஒரு மண்புழு என் உடன் பிறந்தார்களே தன் ஆயுளில் தன் வாழ்நாளில் 40,000 முறை உழுகுதுங்கிறான். மேல தின்னுட்டு கீழே போய் மண்ணை போட்டு, கீழே தின்னுட்டு மேல வந்து மண்ணை போட்டு 40,000 முறை ஒரு மண்புழு உழுகுதுன்றான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிலும் பயன்படாது. அதை புரிந்து கொள்ளுங்க. நுட்பமா கவனிச்சீங்கன்னா, ஒரு மரப்பட்டை அப்படி கிழிச்சீங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறாங்க. இது மண் கிடையாது, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் திரட்டு, அதான் மண்ணு. புதைச்சிரும். எப்படி நீங்க அப்படி மண்ணோட மண்ணா போயிடுறீங்க? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படியே சாப்பிடுது. ஒரு செடிக்கோ ஒரு மரத்திற்கோ ஒரு பயிருக்கோ நீ தண்ணீர் விட்டால் அந்த தண்ணீரை அது உணவாக எடுக்க முடியாது. அப்ப எது எடுத்து கொடுக்குது? அதன் வேருக்கு கீழே இருக்கிற நுண்ணுயிர்கள் தன் உணவு தேவைக்கு நீரை குடித்து அது செடி கொடி மரங்களுக்கு உணவா கொடுக்குது. இது இயற்கை, இது உயிரியல், அறிவியல். அப்பா சொல்றாங்க, மனித அறிவு பூஞ்சை, காளான், பாக்டீரியா என்கிற நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று விட்டதுங்கிறது. தோசமாவே ஒன் விஞ்ஞானம் புளிக்க வைக்க முடியல ராஜா, பாலை தயிராக்க முடியல உன் அறிவியல். அதை செய்வது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளை எது செய்து? இந்த ரசாயன வேதி உரங்கள் கொன்னுட்டது. மீன் பிடிக்க கம்மா நிறைஞ்சிருக்கும் தண்டையில, மீன் பிடிக்க ஓடி போய் இந்த குச்சிக்கிட்ட கிட்டுக்குன்னு குத்துவோம், அப்படியே மண்புழு 5-6 ஓடி வந்துடும். அப்படியே பிடிச்சு தூண்டி மிளகுச்சு போட்டு 10 கழுத்தை பிடிச்சு கொண்டு சாப்பிட்டோம். இப்ப எல்லாம் போச்சு. இப்ப மண்புழு தனியா ஒரு உரக்கடங்கு வச்சு வளர்க்கிறான். மண்புழு தயாரிக்கிறது, மண்ணை நஞ்சாக்கி நாசமாக்கி கொண்டு விட்டு செயற்கை. அன்னைக்கு 2 குழந்தை பெறது, நிறைய குழந்தை பெற ஆற்றல் வச்சிருந்தான். 2க்கு மேல பெறாதையா, 2க்கு மேல பெறாத, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர். அது இப்போ அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள் மக்கள். குறைக்கிறதுக்கு கண்ட 2க்கு மேல பெற வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பரப்புரை செஞ்சுட்டு இருந்தான். வேணா வேணா அதிகம் பெற்றாதேன்னு. சரியாக 25 ஆண்டுகள், சரியாக 25 ஆண்டுகள் தெரு செயற்கை கருத்தரிப்பு மையம். வா, செயற்கை கருப்பு ஏன் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. மரபணு மாற்றப்பட்ட உணவை, விதைகளை, உணவை சாப்பிட்டு மானுட மரபணு மாறிவிட்டது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருந்தீங்க, சிகரெட் பிடிச்சதா, தண்ணி அடிச்சதா? எதனால? தாயின் மாரில் இருந்து அந்த பால் நஞ்சாயிட்டு. தாயின் மாரில் இருந்து அந்த பால் எப்படி நஞ்சாச்சு? தாய் உட்கொண்ட உணவு எப்படி இருக்கு? நம்ம பேசுறதெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு வேடிக்கை தெரியும். இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு.
எங்களை விட்டால் நாதியே கிடையாது என்று தமிழ் சமூகத்திற்கு. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்தியாவிற்கே கிடையாது. உலக பொதுமைக்கான அரசியலை எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் உலக பொதுமைக்கு ஒரு வேதத்தை வைத்தது போல, ஒரு மலையை வைத்தது போல, அவன் பிள்ளைகள் நாங்கள் உலக பொதுமைக்கான அரசியலை வச்சிருந்தோம். எவன் தவிப்பான்? இமயமலை சுற்றி 15,000 பகுதியில் இருந்து பனிப்பாறையில் உருகி ஓடி வருது. அதான் நன்னீர். வட இந்திய நதிகள் வற்றாம தண்ணீர் இருக்கிறது காரணம் தான். 2030 85 விழுக்காடு அந்த நன்னீர் உருகி ஓடிடும்ன்றார். 85 விழுக்காடு. அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய நீர் பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்றார். ஆழ்ந்து கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்கன்னு அது ஓட்டுக்கு, இது நாட்டுக்கு. அது எப்ப வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. பசி வந்தா 10 பறந்துருங்கிற அறிவு மூதாட்டியவை. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் தொலைஞ்சு போயிருந்தான்றார். அந்த நிலைக்கு என் தேசத்தின் குடிகள் போகக்கூடாதுங்கிறது நம்ம இந்த நின்று பாராட்டுக்கோம். முச்சந்தில இருந்துட்டே கத்திக்கிட்டு நினைக்காதீங்க. ஒரு நாள் நம்மகிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா போறாங்க திருப்பட சட்டத்தை நகலை கூட, சட்டத்தை கூட இந்தடா பட்டம் விட்டு விளையாடுறா. அவரு ஹரிசிம்ரத் அந்த சோறு போட்டு சாப்பிட்டுருப்பா படக்குன்னு கழிச்சு மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு பதவியாது உன்னை போடா அப்படி. நீ ஆழமா கவனிக்கணும். வந்து மாடுகளை தகர்த்தான். ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை இந்த உழவர் குடி வாழ்க்கை. உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன் பாருங்க. மாடை வச்சு உழுவோம், டிராக்டர் வச்சு உழக்கூடாது. இங்க பாருங்க, 60 கிலோ எடை இருக்கிற நாம் நடந்து போனாவே அந்த தரையில் எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடை இருக்கிற நம்ம, அப்போ 6 டன் எடை உள்ள உழவு எந்திரம் டிராக்டர் போனா என்ன முளைக்கும் பாரு. இங்க பாரு, கெட்டிமட்ட இறுகின தரையில் பயிர் முளைக்காது, புல்லு தான் முளைக்கும். இவனை பாத்துக்க, போய் பாத்துக்க. அருகம்புல் அந்த கோரப்புல்லாம் வளர்ந்துருக்க பாரு, இறுக்கமா இருக்கும். அப்போ உழவு எந்திரம் வச்சுதான் நம்ம உழவு, நம்ம கலப்பை வச்சுதான் உழுகணும். அதான் நம்ம முன்னோர்கள் வகுத்தது. இவன் என்ன பண்றான்? இந்த மாடை வச்சு இவன் உழுகுறான். சரி, மாடை வச்சு விதைக்கிறான், விதைச்சு விளைய வைக்கிறான். மாட்டை கொண்டாந்து வீட்டுல கட்டுறான், அது சாணி போடுது. அதை எடுத்துக்கொண்டு ஒரு குப்பைக்குழி வெட்டுறான், அதுல சேமிச்சு வைக்கிறான். 6 மாசத்துக்கு அப்படியே கிடந்து நல்ல உரமாயிருது. மாட்டுக்கு போடுற வைக்கோல், புல்லு, கழிவு எல்லாத்தையும் தூக்கி இங்க கொட்டி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த கோடை காலத்துல இந்த குப்பையை ஏத்தி வரப்ப முறிச்சு வண்டியை அப்படியே மாடை சுமந்துட்டு வருது. வண்டியில கொண்டாந்து நிலம் பூரா தூவி விடுறான். இயற்கை உரம். நல்லா கவனிக்கணும். வரப்போறதுக்கு கொழிஞ்சி அவரை செடியை வெட்டி வெட்டி உள்ள மடக்கி தண்ணியை விட்டு உழுது விவசாயம் செய்யறான். நெல் விளையுது. நெல் விளைந்தோடனே அப்பா சொல்ற மாதிரி அடி காட்டுக்கு விட்டுறான் உரம், நடு மாட்டுக்கு விட்டுறான், முனி வீட்டுக்கு வந்துருது நெல். இப்போ இது வைக்கோல், அதுக்கு கொடுத்துறோம், அது உரமா திருப்பி கொடுத்துருது சாணியா. இப்ப இந்த நெல்லை தீட்டுறோம், அது புனையில் பத்தும், சுத்தி காலால மிதிச்சு நெல்லை உதுத்து விடும். எவ்வளவு ஒன்னா உழைக்குது பாருங்க மாடு. இப்ப இந்த நெல்லை எடுத்து அரைக்கிறோம், அரிசி ஆக்குறோம். சோறு நமக்கு, தவிடு மாட்டுக்கு, சரிபாதி பங்கு போட்டுக்கிறோம். எப்படி தற்சார்பா இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த பழைய சோறு இருக்கு, மிச்ச கஞ்சி இருக்கு, சோறு வடிச்ச தண்ணி இருக்கு, அதை கொண்டு தொட்டியில ஊத்தி கலக்கி விட்டு கொஞ்சம் தவிட போட்டு தண்ணி காட்டுறோம், குடிச்சுக்கிறது. அப்புறம் திருப்பி உழுகுது. இது என்ன செய்யுதுன்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அதனாலதான் உழவன் மாட்டுக்கென்று தமிழன் ஒரு விழா வச்சான்னா மாட்டு பொங்கல்னு இதுக்குதான். விளங்குதா? இப்போ என்ன பண்றான்? இந்த உழவு எந்திரம் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான், 6 டன் 7 டன் கண்டுபிடிச்சிட்டான். முதலாளி சந்தைப்படுத்துறதுக்காக மாடுகளை வாங்கி பலாயிரக்கணக்கான மாட்டை கொண்டு போச்சுட்டான். இப்ப இந்த மாடு இருக்கிற வரை அவன் உழுவான், மாடு இருக்கிற வரை இயற்கை சாணி இருக்கும். அப்ப இந்த மாட்டை காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றான்? இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிற வரை நாட்டு மாடு இருக்கு. இந்த சீம பசு போடுறது பாரு, இந்த நம்ம தரு ஜெர்சி, அது உரமாகாது. நம்ம மாடு சாணி போட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு அதுல பூச்சி வந்துடும்.
புழு வந்துடும், ஒரு உயிர் வந்துடும். இந்த நாட்டு இந்த சீம மாட்டு பசு, இந்த ஜெர்சி மாடு போட்டுருக்கு கண்ணுக்கு அந்த சாணியை பாரு, ஒரு இளம் வராது, காஞ்சி காத்தடிச்சோன்னு பறந்து ஓடிடும். நம்ம கண்ணுக்குட்டி இருப்பாரு, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நிக்கவே நிக்காது, அங்கிட்டு துள்ளும் இங்கிட்டு துள்ளும். அந்த சீம பசு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நகராது. சிரிக்காத, நீ வேணா சோதிச்சு பாரு, ஒரு தடவை அவுத்து விட்டு தான் பாரு, விட்டு பாரு, நகராது. அதுல பாரு, இந்த ஜல்லிக்கட்டுல என்ன பண்றான், இந்த காளை மாடுகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, அது இனம் பெருகிட்டே இருப்பான். அப்ப இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அவ என்ன செய்யறான்னா, இந்த ஜல்லிக்கட்டை மாட வதைக்கணுங்கிற பேர்ல நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான். அங்க நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த காளை மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தடைட்டான். அப்ப எப்படி இனப்பெருக்கம், நாங்க ஊசி போடுறோம். இது தரம் இல்லையா? எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா? அது என்ன சொல்றான், அது இனி காலமாடே போடாது, ஆண் கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சிருக்கோம், வெறும் கிடையாது பசுமாடாதான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்கள எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது ஒன்னும் புரிய மாட்டேது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி உறுதி, தட் இஸ் கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். எப்படி இருக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? அத நேரடியா செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளை பெற்று போங்க கட்டாயம் சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்களை வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம். அப்ப இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிக்கிறான். நமக்குள்ள ஒரு நிறக்கவர்ச்சி இருக்கிறதுல நம்மளை வீழ்த்தினான். நம்ம கருப்பா இருந்தோம், கூழ் குடிச்சோம். கூழ் வந்து என் நிலத்துல விளையும், நல்லா விளையும். கம்பு என் நிலத்துல விளையும், வரகு என் நிலத்துல விளையும். அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா நல்லா உரமா இருந்தோம். குதிராவளி எல்லாம் வயல் ஓரத்துல 4 ஓரத்துலயும் சோளம் குதிராவளி தான் போடுவோம். மிளகா செடினா 4 வரப்புல ஆமணக்கு கொட்டமுத்து போட்டுருவோம். ஏன் கொட்டமுத்த போட்டா? பைத்தியக்கார ஒண்ணும் இல்ல, இந்த மிளகா செடி கத்தரி செடியை தாக்க வருகிற பூச்சிகள் புழுக்கள் இது தடுப்பு அரணாக நின்று என்னுடைய கொட்டமுத்து ஆமணக்கு செடி நின்றுது. இந்த கொட்டமுத்து இலை இந்த புழுவுக்கு ரொம்ப சுவையான உணவு, அங்கேயே நின்றுவார், கீழே இறங்க மாட்டாரு. போட்டுக்கான் பாரு, வேடி வச்சிருக்கான். அப்பவே கம்பி வேலி போட்ட மாதிரி போட்டுக்கான் ஆமணக்கு செடியை வச்சு. தமிழன் அறிவாளி, அவன் மாதிரி ஒரு அறிஞன் கிடையாது. அதான் என் தம்பி திருவண்ணூட பேசுற வெள்ளக்காரன் அனுப்புனாங்க, அவன்கிட்ட இருந்தா நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டான். அப்ப இது விவசாயி எதுக்குன்னா, இப்ப சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நாங்க கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல, அதிகாலையில பனி கொட்டும், 5 மணிக்கு பொழுது விடியறதுக்கு முன்னாடி போயிருவோம். நாங்க போய் குடும்பமா தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் கத்திரிக்காய் பறிப்போம். பறிச்சு பொட்டி பொட்டியா கொண்டு வந்து கீழே நிறைய சாக்க போட்டு அது மேல கொட்டி வச்சிருவோம். கொண்டு பிறக்குவோம். என்ன பிறக்குவோம்? பூச்சி கத்திரிக்காயை பிறக்கும். பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில எடுத்துக்கிறோம். இந்த நல்ல கத்திரிக்காயை அப்புறம் மூட்டையா கட்டி சந்தை கொண்டு போயிருவோம். பாத்துக்கிறீங்க நிலைமை, விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது. இந்த பூச்சி கத்திரிக்காய் எடுத்துட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துட்டு பூச்சி இல்லாத கொஞ்சம் பகுதி இருக்குல்ல அதை தான் சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் விவசாயியின் நிலைமை. மிளகாயை காய வச்சுட்டு அப்படியே குறுக்க அப்படி காலில் நடந்து போய் சொத்த மிளகாயை புறம் பிறக்குவோம். புறக்கி ஒரு கூடையில போடுவோம். எனக்கு தெரியாது அப்பெல்லாம் இந்த சொத்த மிளகாயை குட்டிச்சாக்கில கட்டி வச்சிருது. இதைத்தான் காலங்காலமா அரைச்சு நமக்கு குழம்பு கொடுப்பாங்க. இந்த நல்ல மிளகாயை கொண்டு சந்தைப்படுத்திடுவாங்க. இதுதான் சம்சாரி விவசாயியின் நிலைமை. இந்த நிலைமையும் இந்த சொத்த மிளகாய் பூச்சி கத்திரிக்காயும் உனக்கு கிடைக்காது இந்த சட்டத்துல. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வேலை வெட்டி விட்டு போராடுறதுக்கு பைத்தியக்கார பயில கிடையாது. பல பேருக்கு வைத்தியம் பார்க்க வந்த வயலு நாங்க.
21 நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது என்னது சிஐ, அப்புறம் வேளாண்மை, எங்க இந்தியாவில் அது நமக்கு இல்ல. என் பங்காளி வடிவேல் இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்களா, அப்படி இதற்குத்தான் சொன்னோம், இவர் ஒரு தீவிரவாதி, இவர் தேச துரோகி, இவர் பிரிவினைவாதி, இவரை நீங்கள் வெல்ல வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். அது பண்ணோம், இது பண்ணோம். இந்த நாடு இந்தியாவுக்குள் தான் இருக்கிறதா, எதையும் மதிப்பதில்லை. ஒரே பிரஸ் மீட், இந்த நாடு இவ்வளவு நாள் இந்தியாவுக்குள் தான் இருந்துச்சா? 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 இந்த நாக்கு, இந்த காவிரி நதி நீர்ல நாங்க உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு? எங்கடா டேய் உப்புத்தாள் கொண்டடா, உப்புத்தாள் வாட்சி இழுத்து தேய்ச்சி விட்டு போய் சும்மா சேட்டை போயிட்டு கூடாது. நீட் வேற எங்கேயாவது நீட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, போப்பா. இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். சட்டம் நான் சட்டம் போட்டு அனுப்புவேன். அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மதித்துக்க மதிக்கிறேன். இன்னும் மயிருங்கிறது கெட்ட வார்த்தையில் வச்சுக்கான் பலவே. தலையில் இந்த மயிரனைய மாந்தர் உயிர்ந்து என்னுடைய வேதனை சொல்லுது. 2 இடத்துல திருக்குறள்ல மயிர் வருது. அவ்வளவு கெட்ட வார்த்தை பூரா முடையடிச்சு தர்றா, திரி எல்லாம் திரி. அத என்னைய பேசான், சாம்பு போடுவான், அப்படி சிவா ஒரு சிப்பு வச்சுக்கிடுவா, அப்படி எழுதி பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணிக்கிறோம். தெரியுதில்ல மயிர் கெட்டது இல்லைன்னு. அதனால என்ன இப்படிலாம் மயிரெல்லாம் பேசுறாரு, அதுக்குதான் இதையும் பேசி வச்சிருக்கோம். ஐயோ கொடுமை. நம் தலைவர் கூட்டு பண்ணை வேளாண் முறையை உருவாக்கினார். அதை நாமும் செய்யிருக்கோம். இந்த சட்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது, தைரியமா இருங்க. நாம் இன்றை போராடுகிற நம் சீக்கிய உறவுகளுக்கும் ஹரியானா உறவுகளுக்கும் நாம தோல் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நாம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்கிற பிள்ளைகள். அதனால அந்தந்த தேசிய இனங்களின் உறவை நாம் பெருசா நேசிக்கிறோம். அவர்களோடு நிற்க வேண்டியது நம் கடமை, அதனால நிக்கிறோம். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமா இருக்கணும். கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மள நெருங்காது. ஏன்னா இந்த கார்பரேட் உள்ள வர மாட்டான், கவர்மெண்ட் வேலை செஞ்சிடும். நான் பண்ணிடுவேன். நான் வருவேன், என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன், 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு. அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு. அதை உருவாக்குறோம். எவ்வளவு வேணாம், நமக்கு 15 லட்சம் ஏக்கர் இருந்தா போதும். அங்கங்க 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், 200 ஏக்கருக்கு 50 ஏக்கர்ல குளம், 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கர்ல குளம். சின்ன கடல் போல அங்கங்க திட்டு திட்டா தீவுகள் போல நீரை தேக்குறோம். வேளாண்மை செய்யறோம். கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும், தேனீக்கள் இருக்கும், பட்டுப்பூச்சி இருக்கும், கோழி இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும், பன்னி மேயும், மாடு மேயும், ஆடு மேயும். அந்த குளத்துல மீனை வளர்ப்பேன். எல்லாருக்கும் தக்காளி விலையும், சுரக்காய் விலையும், கீரை விலையும், புடலங்காய் விலையும், முருங்காய் விலையும் எல்லாம் வச்சிருப்பேன். அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. எல்லாம் கிடைக்கும். சில இடங்கள்ல வரலையா, என்ன இங்க என்னதுக்கு தென்னை மரத்துல இருந்து அங்க போற இண்டஸ்ட்ரி, பனைமரம் நிறைய இருக்கா, அங்க போற இண்டஸ்ட்ரி. பனைமரத்துல இருந்து ஓலை தட்டி பின்னுதல், கொட்டான் பின்னுதல், நார் கொட்டான் பின்னுதல், அப்புறம் இந்த பாய் பின்னுதல். இவனுக்கு சீனா பாயில படுத்தா தூக்கம் வரும், நம்ம பாயில படுத்தா வராதா? வரும், நல்லா கனவு வரும். நீ படுத்து பாரு ஒரு தடவை, நல்லா கனவு வரும், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நார் பின்னுதல். பனைமரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு உயிரினம் இல்லை. தென்னை கூட பராமரிக்கணும், பனைக்கு அது இல்ல. பனம்பழத்திலிருந்து எங்க அண்ணன் மிட்டாய் செஞ்சாரு, இனிப்பு மிட்டாய். பனங்கிழங்க காய வச்சு அப்படி அரைச்சு இந்த மைதாவுக்கு பதிலாக அதை பயன்படுத்தினார். நானும் என் மகன் மாவீரனும் பனங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிடுறோம், பனங்கிழங்கு களி சாப்பிடுறோம். என் தம்பி கிருவா அங்க இருந்து ஒரு 300 பனங்கிழங்கு கொண்டாடுவோம். அவிச்சு காய வச்சு நல்லா சின்னதா வெட்டி அரைவில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சுக்கிட்டு நாங்க அதை சாப்பிடுறோம்.
இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராய வித்து நம்மள சாதிச்சு கிடக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குது. 100 விழுக்காடு சோறு திங்கிறான்டா, அதுல 90 விழுக்காடு கறி திங்கிறான், முட்டை திங்கிறான், பால் குடிக்கிறான். அப்புறம் காய்கறி கீரை எங்க இருந்து வருது? என் நிலத்தில் இருந்து, இந்த உழவர் குடியில் இருந்தாண்டா வருது உனக்கு எல்லாம். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அங்க போடுறா. பணமரத்துக்கு இண்டஸ்ட்ரி போடுறா. இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்கானத சும்மா சீட்டை போட்டு விட்டுருவேன். 17,000 கூட அது என்ன கருப்பட்டி காய்ச்சி, அப்புறம் கல் இறக்கு, அதுல இருந்து கருப்பட்டி காய்ச்சி. நான் அந்த பணம்பால் தென்னம்பால்னு சந்தைப்படுத்தி விட்டு போயிருவேனே. கல் உண்ணாமைன்னு வேதம் சொல்லுத. எங்க பாட்டுன்னு சொல்லிட்டான்ப்பா, அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா, விடுப்பாங்க வாப்பா. பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு போடுப்பா. இங்க பாரு, இவ்வளவு அருகம்புல்லு, அது சாரை குடிச்சா நல்லதுன்றான். எவ்வளவு பெரிய புல் தான் பனைமரம். அப்ப அது சாரை குடிச்சு நல்லா இரு, மகிழ்ச்சியா இரு, மகிழ்ச்சியா இரு. குடி பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சிட்டு போ. இந்த டாஸ்மார்க் மூடு மூடு. எனக்கு என்ன, எனக்கு சாராய ஃபேக்டரியும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அது வச்சிருக்கிறத கவலைப்படணும். போப்பா போப்பா அங்கிட்டு போப்பா. அடிச்சு நம்மளே விவசாயம் பண்ணிடுவோம். கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர்ல கரும்பு போடுவோம், அங்கேயே தொழிற்சாலையை போடுவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுத்துருவோம். கரும்புல வெள்ளம் காய்ச்சறதுக்கு கல்வியாளன் தேவையில்லை, அதை சந்தைப்படுத்துறதுக்கு தான் கல்வியாளன் தேவைப்படுறான். அவ்வளவுதானே. படிச்சவனுக்கு அந்த வேலை, படிக்காதவனுக்கு இந்த வேலை. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, பாக்கு மட்டையில தயாரிக்கிற சாப்பிடுற தட்டு தயாரிப்போம். கரும்புல இருந்து பிரேசில் வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் தயாரிக்க போறோம். அவ்வளவுதானே. கரும்பு தோகை வெட்டா அம்படி தூக்கி கொண்டு இயற்கை உரக்கடங்களை போடுறான். அங்க மாட்டு பண்ணை வச்சிருப்பேன், பண்ணையில இருந்து பால் எடுப்பேன். பால் கோவாக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது, தயிர்ச்சி போகுது, வெண்ணெய்க்கு போகுது, நெய்க்கு போகுது, எல்லாம் அங்கங்கே தொழிற்சாலை. மக்கள் வாழ்விடத்துல அரசு வேலை எல்லாருக்கும். மாட்டு சாணி எடுறா, ஆட்டு புழுகை அல்றா, கொண்டு போய் இயற்கை உரப்பண்ணையில கொட்டுறா. அப்படியே பெரிய வேலையை போட்டு வச்சிருப்பேன். என் பிள்ளை என்ன அப்படியே இப்படி பிடிச்சி போறான்னா, பூட்ஸ் போட்டிருப்பான், கிளவுஸ் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், கையில கிளவுஸ் போட்டிருப்பான். நல்ல சுகாதாரமா கௌபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு மேயும். ஹெலிகாப்டர்ல ஆஸ்திரேலியால ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், பிரேசில்ல குதிரையில மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். 40 குதிரையை வாங்கி விடு, 2 ஜீப் வாங்கி விடு, அப்படியே போடா. அது பாட்டுக்கு தண்ணியை குடிச்சுட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுவே படுத்துக்கிறோம். சாணியை கொண்டு கொட்டுவேன். இவனை மாதிரியா என் தாயின் ஈரக்கொலை அறுப்பேன், பூமி தாயின் ஈரக்கொலையை மீத்தேன்னு வந்தவன பெரிய கேட்டாப்பட்டு மூடி தனியா போலீஸ் போட்டு முடியும். எவன் வந்தாலும் ஆடுறான்ட்டு. அங்க என்ன, இந்த இயற்கை உரக்கிடங்கள் இருந்து மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் தயாரிப்பேன். நாடெங்கிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான இயற்கை உரப்பண்ணைகளை உருவாக்கி அதிலிருந்து தயாரிப்பேன். இந்த தஞ்சாவூர்ல என் தம்பி காசிராமன் வந்திருக்கானு தெரியல, என் தம்பி ஒருத்தன் அவனே மாட்டு கழிவு மனித கழிவுல இருந்து தயாரிச்சு மோட்டர் போய் கொட்டிட்டு போறான். வீட்டுல அம்மாவுக்கு சமைக்க காசு கொடுக்குறான், வீட்டுல செய்யறான். நாளைக்கு அவன் அண்ணன் வந்து நாட்டுல செய்யப்படுறேன். தட்ஸ் ஆல். நான் ஆடு மாடு மேய்க்கப்பட்ட கவர்மெண்ட் இலவசமா ஆடு கோழி கொடுத்தா இல்லையா? எது கொடுத்து வழக்கமா அறுத்திங்குவா அதுதானே. அது கூட கொடுத்து நான் மொத்தமா ஒரு இடத்த வச்சு வளர்த்துறேன்ட்டு. ஆந்திராவில இருந்து எனக்கு கறி வருது, பால் வருது, ஸ்டாப். நானே மாடு மேய்க்கிறேன். நீ ஏன் வர? நான் மேய்ச்சிக்கிறேன். துண்டா வாடா, அமைச்சர்லாம் வாங்கடா, கட்டில போடுங்க, இங்கே உட்காந்து பேசும்டா. இங்க உட்காந்து பேசுவோம். என்னப்பா முக்கியமான பிரச்சனை என்னப்பா? சரி பண்ணிக்கணும். சரி பண்ணு போ. வருவான். என் பிள்ளைகளை சுற்றுலா விடுவேன். அப்படியே ஒரு மீன் இந்த மீன் பிடிச்சு கூட மீன், அப்படி தக்காளி அங்கே என்ன கேட்கிற அங்கே பறிச்சுட்டு வருவான். தோட்டத்துல அங்கேயும் உணவு வச்சிருப்பேன். ஒன்னும் தெரியாம ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாம மூளை மழுங்கி போய் அம்பிட்டு பைத்தியக்கார பயிலுங்க. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு வந்திருக்கான். அவன் பைத்தியம் இல்ல, டே நான் பைத்தியம் இல்லடா இருக்கான். அவன் சொல்லிருக்கான், நானும் வரும்போது இப்படிதான் கத்திட்டு வந்தேன். அந்த கதை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு பைத்தியக்காரங்களாம் பாக்குறதுக்கு ஹிட்லர் வந்திருக்கான். ஹிட்லர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் போடணும். அந்த அவன் சொல்லிருக்காம இருக்கு, அந்த மருத்துவர் வரும்போது எல்லாரும் அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் போடணும். ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை. உட்கார்ந்து ஹிட்லர் கட்டும் கோபம் பார்த்தே இருக்காரு. அவன் எந்திரிக்கவே இல்லை. அவன்கிட்ட போய் எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் செலுத்தும் போது நீ மட்டும் இதுக்கு வணக்கம் செலுத்தலைன்னு அவன் சொல்லியிருக்கான். நான் பைத்தியம் இல்ல, பைத்தியக்காரன் தான் உனக்கு வணக்கம் போடுவான். அதனால நான் பைத்தியக்காரன் தான் உனக்கு பயப்படுவான், நான் பைத்தியம் இல்ல. புரியுதா? இந்த சட்டத்தை திரும்ப பெறணும்.
இல்லன்னா 21 தேர்தல்ல நீங்க தான் நிக்க போறீங்கள, நீ கொம்பாதி கொம்பனோட கூட்டணி வச்சாலும் உன்னை கொல்லுவோம். அதனால உற்சாகமா இருங்க. இந்த தேர்தல் நமக்கு தான், 21 தேர்தல் நமக்கு தான். ஒருத்தரிடத்திலும் அரசியல் கிடையாது, கொள்கை கிடையாது, நோக்கம் கிடையாது, புதிய சிந்தனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படியெல்லாம் இந்த நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் முடியும் என்கிற நம்பிக்கை நம்மகிட்ட தான் இருக்கு, திட்டம் நம்மகிட்ட தான் இருக்கு. தைரியமா இருங்க. அதனால எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறதுங்கிறான், கடின உழைப்பு. அதை செலுத்துவோம், ஒற்றுமையா நின்று செலுத்துவோம். கவனமா நின்று வேலை செய்யணும். டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற உழவர்குடி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும், என்றைக்கும் துணை நிற்கும். ஐயா அஜய்பால் சிங் அவர்கள் சொல்லும் போது 2 வருடமானாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம். நான் நீங்களே விட்டு போனாலும் நான் விட்டு போறதா இல்ல. ஏன்னா நாங்க எது கோட்பாடே வேளாண்மை தான், வேளாண்மையில் இருந்துதான் எல்லாம். எங்களுடைய கொள்கை என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் வளப்பெருக்க நீரை தேக்கிக்குவேன். வயிறுனா என்ன? பசி. பசிங்கிற வார்த்தை ஒழிக்கணும். அப்ப என்ன பண்ண? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். இவன் எப்படி பார்த்தாலும் உணவு மசோதாவை துண்டிச்சிருவான், உணவு மானியத்தை துண்டிச்சிருவான், துண்டிச்சுட்டு ரேஷன் கடையை மூடிடுவான். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம். முதலாளிகள வேளாண்மை கொடுத்துட்டு போயிடுவான், நம்மளை கூலிகளை ஆக்கிடுவான், சொந்த நிலத்திலேயே நம்மளை கூலி ஆக்கிடுவான். அதனால கவனிச்சுக்கணும் என் அன்பு தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தார்கள். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம விழித்துக்கணும், எச்சரிச்சுக்கணும். இப்ப வேளாண்மை நாம கையில் எடுத்துட்டு நாம செய்யும் போது என் தம்பி என்ன சொல்றான், நித்யானந்த தேகர் வச்சு பண்ணையும் பார்த்தாலும் இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. இனிமே விவசாய தேடி தேடி பொண்ணு கொடுக்குற காலத்தை உருவாக்குறோம். அதெல்லாம் கவனிச்சுக்கதி, பெருமைப்படுத்திடுவோம். வேளாண்மை நமக்கு தொழில் அல்ல, நமது பண்பாடு, வாழ்வியல். ஆதியில் நாம் செய்தது வேட்டையாடி சாப்பிட்டோம், பிறகு வளர்த்து சாப்பிட்டோம், பிறகு உணவுப் பொருளை வேளாண்மை செய்து சாப்பிட்டோம். இது 3 தான் நமக்கு அடிப்படை. அப்புறம் மீன் பிடித்து வாழ்ந்தோம். இப்ப இந்த 4 தாய்க்குடிகள் இருந்தா இத்தனை குடிகள் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்ப இதுல எது ஒன்றுக்கும் நம்ம அவமானப்படவோ வெக்கப்படவோ வேண்டியது இல்லை. ஆடு மாடு வளர்க்கிறது, கோழி வளர்க்கறதுலாம் அவமானம் அல்ல. நீ என்ன உணவை நீங்க அசிங்கப்படுத்துறியா, கேவலப்படுத்துறியாப்போ? உணவு உற்பத்தி செய்யறதை எப்படி நீ இழிவன் நினைப்ப? அவனா பசியாம பட்னியா கிடந்து செத்து போ, சாப்பிடாத, அவ்வளவு ரோசக்காரன். அது எப்படி? என்னடா உங்க கதை? படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் நாங்க ஆடு மாடு மேய்ப்போம், படிச்சவன் தெருவில் நாய் மேய்ச்சிக்கிட்டு என்ன சேட்டது? நாய் மேய்ச்சிக்கிட்டு போறது அப்படியே டவுசர் போட்டு. ஆனா வீட்டுக்கு போய் இட்லி, சட்னி, சாம்பார் அதுக்கெல்லாம் நாங்க விளைய வச்சு அவருக்கு அனுப்பணும். இதனால பிறகு வயிறுக்கு வேளாண்மை செஞ்சுட்டான், உயிர் மருத்துவம் சிறப்பா கொடுத்துறப்போம். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் என் மக்களுக்கு இலவசம் தான், தரமா கொடுத்தோம். தனியார் முதலாளி தண்ணி வைக்கிறதுல ஸ்டாப். நானே என் பிள்ளைகளுக்கு தண்ணி என் மக்கள் கொடுத்துருவேன், தரமான தண்ணீரை கொடுத்துருவேன். இந்த கழிவு நீரெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல சுத்திகரிச்சு அந்த நீரெல்லாம் சேமிச்சு வச்சுப்பேன். அது எதுக்கு? மரக்கண்டு வளர்க்கறதுக்கு, சாலை போடுவதற்கு, புதிய கட்டடங்கள் கட்டுக்க அந்த தண்ணியை பயன்படுத்துவேன். தூய குடிநீரை வச்சிருப்பேன். என் மக்களுக்கு நானே வீடு வீடு கொண்டு விநியோகம் பண்ணிடுவேன். நீ இந்த விற்கிறத நிப்பாட்டப்பா, தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, தடை போட்டுரும். எண்ணற்ற உலக உயிர்களின் உயிர் தேவை தேக்கி வச்சிருப்பான். இப்ப நம்ம மாடியில கொஞ்சோண்டு தினம் வந்து 3 மணிக்கு வந்து பாரு அண்ணன் வீட்டுல, அந்த பகுதியில் இருக்க ஆயிரக்கணக்கான புறாக்கள் வந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு போகுது. அவனுக்கு தெரிவி சீமா வீட்டுல சோறு போட்டுருவான்ட்டு வந்துருது. சரியா வந்து அப்படி வட்டம் அடிச்சிடும், அப்படியே போட்டுருவோம் நாங்க. என்ன இது ஒரு பைத்தியக்கார பிள்ளை சொல்றாங்க, நீங்க தளராம அடிச்சிருவோம். மருத்துவம் கொடுத்துறோமா, அதுக்கப்புறம் என்ன? அறிவு, கல்வி. கல்வி ஆக சிறப்பான கல்வியை கொடுக்குறோம், உலக தரத்தை கொடுக்குறோம்.
உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம், நீங்க கவலைப்படாத. ஏன்னா என் மகனே அரசு பள்ளியில் தான் படிப்பான், தப்பிக்க முடியாது. எந்த அமைச்சர் மகனும் அங்கதான் படிக்கணும். அரசு பள்ளியில வேலை பார்க்கிற, கல்லூரியில வேலை பார்க்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளும் அங்கதான் படிக்கணும். சட்டம் போட்டுருவேன், மீறினா தூக்கிடுவேன். தானா கல்வியின் தரம் வந்துடும், அங்க கழிவறை வந்துடும், விளையாட்டு தொடர் வந்துடும், எல்லாம் வந்துடும். சிறப்பாயிரும், சிறப்பாயிரும். எனக்கு நோக்கம் இருக்கு, என் நாட்டை முன்னேற்றணும், என் இனத்தை வாழ வச்சிடணும் நோக்கம் இருக்கு. ஒரு பெருங்கனவு இருக்குது, பெருங்கனவு இருக்குது. என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் 200 ஆண்டுக்கு பிறகு என் இனநாட்டு இருக்கணும் ஒரு கனவு தான். அந்த கனவை எங்களுக்கு கையளிக்கப்பட்டது. உலகம் முழுமைக்கு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக, நாடாக என் தாய் நிலம் தமிழகத்தை தள்ளிடுவேன். இந்தியாவில் பிற மாநிலங்களா எங்களை பார்த்து பின்பற்ற தள்ளிடுவேன், அப்படி தள்ளிடுவேன். அறிவு வந்துருச்சு, கல்வி கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன பயன்? வேலை வாய்ப்பு. அதான் படித்தவன் படிக்காதவன், இதுவரை படிக்காதவன் அவனுக்கு வேலை, அரசு வேலை. இனிமேல் படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்க வேலை. எல்லாரும் படிச்சோம். அதான் சொல்றேன், படிப்பு வரல ஐயா, எனக்கு படிக்க பிடிக்கல, விளையாட பிடிக்குது ஐயா, அதுவும் பிடிக்கல. என்னடா பிடிக்கும்? ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமா? சரியா, ஒண்ணு செய்யா, இவனுக்கு ஒரு ஆசிரியரை போடு, ஊர் சுத்தி பாரியா, குற்றாலம், தென்காசி, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், அது இந்த ஏற்காடு எல்லாம் சுத்தி பார்த்துவாயா, வந்துட்டாயா இரியா. வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணி வருவாயா, அவனை நல்லா சுத்தி காட்டி அந்த மாசம் அவனுக்கு சம்பளம், கவர்மெண்ட் வேலை போய். அவ்வளவுதானே டூரிஸ்ட் கைடு, அதுக்கு ஆள் வேணும்ல. யோக கலை ஓகம்னு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு இவர் கண்டுபிடிச்ச மாதிரி ஊருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எங்க எல்லாம் பண்ணுவேன். மலையடிவாரங்கள்ல மருத்துவ பண்ணைகளை உருவாக்குவேன். கேரளால இருந்து பாரு, அது மாதிரி இயற்கை மருத்துவ பண்ணை உருவாக்கி வா, ஆயில் மசாஜா எடுத்துக்க, அங்கேயே குளிச்சுக்க, அங்கேயே நல்ல காய்கறி உணவு சாப்பிட்டுக்க, பிச்சு உதறி காசு பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பயனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? வளர்ச்சி, டெவலப். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும்? தேர்தல்ல நின்னு கடும்பாடுபட்டு வெல்லணும். புரட்சியாளர் அம்பேத்கர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியும். அவரே சொல்றார், ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் வாழ வைத்து விட முடியாதுன்ற. அப்ப என்ன கொடுக்கணும்? அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? வேளாண்மைக்கு முன்னுரிமை தர வேண்டும். அததான் நாம செய்யறோம். அதை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது. நான் அதை பரவாற்றின் படிப்பினை இருக்கிறதுனால நான் அதை கைவிடுறதா இல்ல. நீ என்ன வேணாலும் விமர்சிச்சுக்க. இப்படி சொல்லப்பட்டாரா, அப்படி சொல்லிட்டாரு, இந்த காதல பஞ்ச 2 காதலையும் பஞ்ச வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அதனால என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இதே இந்த எழுச்சி உணர்வு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணுகிற வரை கண்டுஞ்சாத களமாடல், கண்டுஞ்சாத களமாடல். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முழக்கம். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். நறுமணர் சோலையில் நரி புக விட மாட்டோம். அது எந்த நரின்னு உனக்கு தெரியுது? விடமாட்டோம். வெறிகொண்டு வரும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுகிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக, வாய்மை பொழிந்திடுக எண்ணி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகழ்த்த புரட்சி பாவனம். அடி என்னடா இவங்க தான் கூட்டுச்சா, அவன் வருவானா இவன் வருவானா, அவனோட பிரபாகரம் பிள்ளைகள் தனி நம்மளே
எவர் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. தனிச்சு சண்டை போடு. நான் வீரன், நானே சண்டை போடுவேன். நான் அதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வரணும். ஒண்டி மோத ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல. கூட்டம் சேர்த்துட்டு வர நான் ஒரே ஆளு. இது சினிமா டைலாக் இல்லப்பா, உண்மை டைலாக். உண்மை உண்மை. வா மோதும். ஒரு கொள்கையை சொல்லு, கோட்பாட சொல்லு. நான் சொல்றேன், நான் என் கோட்பாட சொல்றேன். யாரும் வரலாம், வாழலாம். எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எங்க கோட்பாடு, இது எங்க கோட்பாடு. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள். ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனால் இது என் நிலம், இது என் மண், இது என் உரிமை. அதை எவற்றை விட்டுக் கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது. இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறான் என் உயிர் தலைவன். அந்த வரலாறு என்னை வழிநடத்தும். எங்களை ஆனா வந்தாமல் நாட்டை கொடுத்துட்டு மனு கொடுத்து மண்டிடுற மானம கூட்டம், மானங்கட்ட கூட்டம். அது அதை கவனிச்சுக்கணும். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய இழிவு, இது ஏதுமற்ற ஒரு தேசம் படைக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, உயர்ந்த மருத்துவம், பொருளாதார வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் பாதுகாத்து வைப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது, தூய குடிநீரை கொடுப்பது, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்ற கோட்பாடு எங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமில்ல, வந்த உடனே தேர்தல் நின்றாரு முதலமைச்சர் ஆக்கிறோம்னா இதே சட்டத்தை இன்னைக்கு திமுக எதுக்குது? இந்த சட்டத்தை காங்கிரஸ் எதுக்குது? அந்த 2012 இந்த சட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்க. இந்த சட்டத்தை, அந்த ஏபிஎம்சி சட்டத்தை, அந்த அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த இருக்கிற அந்த முறையை எதிர்க்குது. 2013 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களே அதை நீக்கிட்டு நேரடியா நீங்க அரசு கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக சந்தேகம் வைவீங்கன்னு சொல்லுது. 2019 தேர்தல் அறிக்கையில் 9வது இதுல வரிசையில 11வது வரிசையில 9வது இதுல சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த ஏபிஎம்சியை நாங்கள் நீக்கிடுவோம் சொல்லுது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட வேண்டியது. ஒரு தம்பி ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி எழுதி நான் படிச்சேன். அனுமதி யார் கொண்டு வந்தது? நாங்க தான், மன்னிச்சுக்கிறீங்க. மீத்தேன் ரயில்வேக்காரன் கையெழுத்து போட்டது நாங்க தான், மன்னிச்சுக்கிறீங்க. இந்த டோல் கேட்டுக்கு இப்ப போராட்டத்தில் கொண்டு வந்தது நாங்க தான், மன்னிச்சுக்கிறீங்க. பாருங்க, கட்சித்தீடு கொடுக்கும்போது ஏமாந்து நின்னுகாரு கொடுத்தது நாங்க தான், மன்னிச்சுக்கிறீங்க. கடைசியா தான் போடுறான், ரொம்ப நாளா நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இனி போட மாட்டோம், மன்னிச்சுக்கிறீங்க. அம்பிட்டு நாடகம். மக்கள் எதிர்க்காத வர இதெல்லாம் செய்யறது. எழுத்துட்டாங்கன்னா அது எழுத்து நம்பரோட சேர்ந்து போறோம். அதை நான் பல தடவை கேட்டேன். டேய், நாங்க தான் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கோம், கொலை பண்ணவனு கூட உட்காந்து எழுதிட்டு என்ன ஒரு தர்ம நியாயம் இது? என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்திலே கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும் என்கிற பெரிய உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை இவர்கள் செயல்படுத்தினாலும் நாம் கிழித்து தூர போடுவோம். அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி. அதை கவனத்தில் வைத்து அரும்பாடாற்றுங்கள். இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் வரை வேளாண்குடி மக்கள் போராடுகிற போராட்டத்திற்கு நாம் எப்போதும் துணை நிற்போம். இன்னும் பல இடங்களில் இந்த போராட்டங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கும், தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் தொடருவோம். உணர்வெழுச்சியோடு இப்போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிருக்கினிய என் உறவுகள்,
என் உடன் பிறந்தார்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர். தம்பிகள் அனைவரும் புதியதோர் தேசம் செய்வோம் இதழ் விற்பனைக்கு இருக்கு. தயவு செய்து எல்லோரும் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.